கல்யாண வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வெண்பொங்கல் ரொம்ப சுலபமா, சுவையா செஞ்சிருப்பாங்க. வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு அரிசி, பாசிப்பருப்பு 2மே ஒண்ணா சேர்ந்து ஒரு 40 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு குக்கர்ல ரைஸு, பாசிப்பருப்புலாம் ஆட் பண்ணும்போது, ஊற வச்ச அதே கப்பில வந்து தண்ணி 1 1/2 கப் ரைஸ்க்கு 3 சொம்பு தண்ணி அந்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. அதிலேயே சீரகம், 2 ஸ்பூன் கல்லுப்பு, மஞ்சத்தூள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு பக்கம் விசில் வரவே நம்ப தாளிச்சு விட்டுறலாம் சாம்பார. 2 விசில் வேக வச்சு துவரம் பருப்பு, தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி தாளிப்புக்கு கடாயில கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு வேக வச்சு அந்த பருப்பு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா வந்து புளி கரைச்சல் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையான ஒரு வெங்காயம் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுங்க. பொங்கல் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நெய் விட்டு மிளகு, சீரகம் எல்லாம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் முந்திரி, அதுக்கப்புறம் ஒரே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கடைசியா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. வெண்பொங்கல் சாம்பார் சட்னி ரொம்ப சூப்பர் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.